ரீசெண்டாக நாங்கள் சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். போகிற வழியிலேயே இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ரோப் கார் இருக்குது. ஸோ ரோப் கார் ஆனால் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. ரோப் காரில் போகணும் அப்படின்னா மார்னிங் 8 o'clock நம்ம போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 டைம் போயிருக்கேன். நான் 2 டைமுமே ரோப் காரில் போக முடியலை, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஸோ படிக்கட்டு ஏறி தான் போனோம். படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 1305 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த 1305 படிக்கட்டுகள் ஏறி போய் தான் அந்த நரசிம்ம பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணணும். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குது. ஸோ நம்ம கையில் எந்த பொருள் கொண்டு போனாலுமே தட்டி பறிக்குது. பூஜை பொருட்கள் கூட கோயிலேருந்து எடுத்துகிட்டு போகவோ இல்லைன்னா கோயிலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரவோ முடியலை. அந்தளவுக்கு குரங்குகள் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குது. ரோப் கார் கிடைக்காதவங்க, ரொம்ப ஏஜானவங்களாக இருந்தாங்கன்னா இப்படி தூக்கிட்டு கூட போகிறாங்க, நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி. ஸோ 1305 படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனாலும் ஏறி போனதுக்கப்புறமா அந்த சிரமம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ அந்த இயற்கையும் அந்த கடவுளும் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த கோயில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் கோவில். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே இருக்கும். மதிய டைமில் நடை சாத்துறது கிடையாது. ஏன்னா நிறைய மக்கள் வர்றதால அந்த டைமில் நடை சாத்துறது கிடையாது. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களில் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, இல்லை இனிமேல் யாரெல்லாம் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.